ஐகோலை கல்வெட்டை எழுதியவர் யார்? ரவிகீர்த்தி. ஐகோலை கல்வெட்டை எழுதியவர் ரவிகீர்த்தி. அலகாபாத் தூண் கல்வெட்டுன்னு கேட்டால் ஹரிசேனர். ஹரிசேனர் அலகாபாத். இவர் வந்து ஐகோலை கல்வெட்டு. இரண்டாம் புலிகேசியோட அறிஞர், அரசர். அவர் கீழே இருந்தவர், அவருடைய அமைச்சர் இரண்டாம் புலிகேசி காலத்தில். நாலந்தா பல்கலைக்கழகத்தை கட்டி, அது மாதிரி ஹரிசேனர் வந்து சமுத்திரகுப்தர் கூட இருந்தவர், சமுத்திரகுப்தர் காலத்தில் இருந்தவர். நாலந்தா பல்கலைக்கழகத்தை கெட்டியவர் குமாரகுப்தர் ஒன். நாலந்தாவை கெட்டியவர். நாலந்தாவை இடிச்சவர் முகமது பின் பக்தியார் கில்ஜி. அந்த நாலந்தா மறுபடியும் புதுப்பிச்சவர் தர்மபாலர். தர்மபாலர் புதுப்பிச்சிருப்பாரு, மறுபடியும் விக்ரமசீலாவை கட்டியிருப்பாரு. விக்ரமசீலாவை கெட்டியவரும் தர்மபாலர் தான். சீன பயணி பாகியான் யாருடைய காலத்தில் இந்தியாவிற்கு வருகை புரிந்தார்? இரண்டாம் சந்திரகுப்தர். வேற யார் காலத்தில் மீட் பண்ணியிருப்பாங்க? பாகியானை வேற யார் மீட் பண்ணியிருப்பாங்களா? ஹர்ஷர் பாகியானா யுவான்சுவாங்க தான் மீட் பண்ணியிருப்பாரு. சந்தித்த இடம் கஜன் கலான்னு பார்த்துருப்போம்ல, கஜன் கலா ஜார்கன்ல மீட் பண்ணியிருப்பார். ராஜ்மஹால் குன்றுகள். அதே யுவான்சுவாங்க வேற யார் மீட் பண்ணியிருப்பாங்க? கீழே சவுத்தில் பல்லவ மன்னர் யார் மீட் பண்ணியிருப்பா? அந்த இடத்துல பாருங்க யாரெல்லாம் தோற்கடிச்சாங்கன்னு பாருங்க. நம்ம ஹர்ஷர் வந்து யாரால் தோற்கடிக்கப்பட்டார்? இரண்டாம் புலிகேசி. அதே இரண்டாம் புலிகேசியை யார் தோற்கடிச்சா? முதலாம் நரசிம்மவர்மன். அப்போ முதலாம் நரசிம்மவர்மனும் யுவான்சுவாங்க மீட் பண்ணியிருப்பாரு. சரிங்களா? யுவான்சுவாங்க வந்து அப்போ எங்கே வந்திருப்பாரு? கீழே சவுத் வந்திருப்பார்ல, காஞ்சிபுரம் வந்திருப்பாரு யுவான்சுவாங். அதே யுவான்சுவாங்க தான் மேலே ஹர்ஷரை மீட் பண்ணியிருப்பாரு. புரியுதா? ரெண்டு பேருமே யார் காலத்தில் இருப்பாங்க அப்படின்னா இரண்டாம் புலிகேசி காலத்தில் இருப்பாங்க. இரண்டாம் புலிகேசியால் தோற்கடிக்கப்பட்டவர் ஹர்ஷர். இரண்டாம் புலிகேசியை தோற்கடித்தவர் முதலாம் நரசிம்மவர்மன். அதனால தான் வாதாபி கொண்டான் அப்படின்ற பட்ட பேர் வந்திருக்கும்.